ஹாய் ஸ்ரீஹரி, ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீஹரி. ஓகே சார். சார் எதாவது வெயிட் பண்ணுறோமா சார், இல்லை எப்படி சார்? இல்லை, சும்மா அப்படியே கேஷுவலாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே சார். சார் இப்போ ஏர்டெல் இப்போ பையிங் ஜோனில் இருக்கா சார், பாரதி ஏர்டெல்? ஏர்டெல்லா? ஒரு நிமிஷம். ஏர்டெல் கரெக்டாக இந்த வாரம் சேம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில். ஓ, ஸ்க்ரீன் தெரியல, சாரி, ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? எஸ் சார், தெரியுது சார். சூப்பர். ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த பாட்டம் ஏரியா வந்து மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் வருது. லைக்வைஸ் வந்து இந்த சைட்வேஸ் சின்ஸ் இந்த ஆகஸ்ட் 21லேருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து அகெயின் ஸ்டாக் வந்து மேலே தான் பவுன்ஸ் ஆகுது. அண்ட் மோரோவர் என்ன சொல்கிறது, வீக்லி டேட்டா படி நார்மலாக இங்கேருந்து தான் பவுன்ஸ் கிடைக்கிது. பட் வந்து ஆர்எஸ்ஐ இஸ் ஷோயிங் சம் சார்ட் ஆஃப் டைவர்ஜன்ஸ். இஃப் யூ சி, ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் இருக்குது, ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து வி ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த லோவர் ஹை லோவர் லோ வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, 679 680 ரஃப்லி 680க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் கம்மிங் டேஸில் ஏர்டெல் வந்து புல்லிஷ் மூவ் ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே சார். 680 கிராஸ் பண்ணணும் கரெக்டாக சார்? ஆமாம், அபவ் 680 தான் வந்து இப்போதைக்கான லெவல். ஏன்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் லைன்லேருந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. பட் இது வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதாங்கிறது வர வீக்லி டேட்டாவில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ சின்ஸ் இது வந்து அந்த 1 இயராக வந்து ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் தான் ஒன்று கொஞ்சம் வரியிங் ஃபேக்டராக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதாவது ஆர்எஸ்ஐ இது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சைட்வேஸ் தான் மூவ் ஆகுது, பட் ஈவன் தோ ஆர்எஸ்ஐ இஸ் ஃபாலிங் டவுன். ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜன்ஸ்க்கு இருக்குது நமக்கு. ஸோ நம்மளோட சைக்கிள் இருக்குல்ல, ஓவர் பாட் டு ஓவர் சோல்டு. ஸோ ஓவர் பாட் வந்தாச்சு, அகைன் இட் இஸ் ட்ரைங் டு கோ ஓவர் சோல்டு லெவல். ஸோ இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ் கழித்து போனால் மட்டும்தான் வந்து வி கேன் ஹாவ் அ ப்ராப்பர் டேட்டா ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஏர்டெல். ஸோ இதுக்கப்புறம் தெர் இஸ் ஒன் மோர் திங். திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ வால்யூம் ப்ரொஃபைலுங்கிறது இப்போ பேசிக்கலாக நம்ம வந்து என்ன பார்ப்போம், ஒரு ப்ரைஸில் வந்து எவ்வளோ ஹை போயிருக்கு எவ்வளோ லோ போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் இஸ் சச் ஒன் திங். எந்த இடத்துல நிறையா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ எந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நிறையா இடத்துல எங்கே வந்து ஸ்டே ஆகிருக்கு அப்படிங்கிறது வி கேன் ஐடென்டிஃபை யூஸிங் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வி கால் திஸ் அஸ் தி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இங்கே நடுவில் ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கரண்ட்லி திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த அன்ஷேடட் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து தி அவுட் ஆஃப் வேல்யூ ஏரியாஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வாட் எவர் தி ஷேடட் ஏரியாஸ், திஸ் இஸ் தி வேல்யூ ஏரியா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸோட அந்த பை அண்ட் செல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறையா நடந்திருக்கும் இந்த இடத்துல தான். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த 615 லெவலில் ரீடெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்டு, தேர்டு. ஸோ இதை ப்ரீச் பண்ணியிருக்கு சின்ஸ் இது வந்து வீக்லி டேட்டா. ஸோ அகெயின் ஒரு நல்ல ரீடெஸ்ட் கொடுத்து இங்கே இருக்கிற மிச்ச அந்த பையிங் ஆர்டர்ஸ் எல்லாம் பிக் பண்ணதுக்கப்புறம் தான் ஏர்டெல் ஹேஸ் டு மூவ் அப். ஸோ கம்மிங் வீக்கில் வந்து தீஸ் 2 numbers ஆர் ஹைலி இம்பார்ட்டன்ட். அந்த 680 ஆன் தி அப்பர் சைடு, அதே மாதிரி இந்த வீக்லி லோ. பிகாஸ் I personally myself am a GAN practitioner. So GAN பொறுத்த வரைக்கும் he gave us a lot of reversal dates. ஸோ அந்த டேட்ஸு அவர் கொடுத்த நோட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் டேட்ஸ். ஸோ தட் ஹேஸ் டு பி சீன். எஸ் சார். அண்ட் சார் இப்போ கேன் பற்றி நம்ம கற்றுக்கணும், அந்த ஒரு புக்ஸை இம்பார்ட்டன்ட் புக்ஸு சம்திங் லைக் ஏதாவது சஜஷன்ஸ் கொடுங்களேன் சார் கேன் பற்றி படிக்கணும்னா? ட்ரூத் ஆஃப் த ஸ்டாக் டேப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த ஒரு புக்கு. ஸோ லைக் நீங்கள் படிக்கும்போதே ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியை படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மனுஷன் எதையுமே டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார். ஸ்டாக் டேப்புங்கிறது நத்திங் பட் பழைய காலத்தில் வந்து இப்போ டிக்கர் டேப்பில் ஒன்று வருது பார்த்தீங்களா, மேலே வந்து எவ்வளோ ஹை இருக்குது எவ்வளோ லோ இருக்குன்னு. அது வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெத்தட்ஸ் தட் வி ஆர் யூஸிங். ஸோ அவர் இருந்த பீரியடில் வந்து ஹி வாஸ் ஹேவிங் தட்.
ஸோ அதை வச்சு தான் அந்த புக்கை வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக எழுதியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் புக்ஸ் வந்து டனல் த்ரூ தி ஏர் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஹி ஹாஸ் கிவன் அ லாட் ஆஃப் கோஇன்சிடென்ஷியல் சீக்ரெட் க்ளூஸ். அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10 தடவையாவது படிக்கணும் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் இஸ் ஆக்சுவலி சேயிங். ஸோ அது மட்டும் இல்லை, கேனோட ஓப்பன் மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் வந்து we can very well யூஸ் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். எஸ் சார். ஓகே. சார் பட் யூடியூப்ல வந்து கேன் பற்றி அவ்வளோ வீடியோஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக சார்? ஆஹா, ஏகப்பட்ட வீடியோஸ் கொட்டி கிடக்கு யூடியூப்பில். பட் வந்து என்னென்னா ஒரு டெய்லர்டு கண்டென்ட்டாக எதுவுமே இருக்காது. யூடியூப் பார்த்திங்கன்னா கேன் சேனல்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மித்தெல்லாம் நான் டீகோட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வந்து டாபிக்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, ஆனால் எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்குது. தே டோன்ட் ஹாவ் தி ப்ராப்பர் பர்ஃபெக்ட் டெய்லர்டு கண்டென்ட். அதுதான் விஷயமே. ஓகே சார், ஓகே சார். ஓகே, ஸோ நிஃப்டி இந்த வாரத்துக்கான அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வாங்க பேசலாம் எபிசோட் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த 15646 வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் நம்பர்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது சொல்கிறப்ப ஸ்டாக் வாஸ் அரவுண்ட் இந்த ஏரியா, இந்த 6th June அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ வாட் ஹேப்பண்ட் வாஸ் த நெக்ஸ்ட் வீக் வி ஹேட் அ வெரி மேஜர் கேப் டவுன். இந்த கேப் டவுன்லேயே ஹெவி செல்லிங் அண்ட் இந்த வீக் வந்து இட் கேம் வித் தி ரெக்கவரி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அந்த மூன் ஃபேஸஸை பற்றி ஒரு வீடியோ கூட வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஆன் எவ்ரி அமாவாசை வந்து தி ஸ்டாக் மார்க்கெட் ஃபால்ஸ் டவுன் அண்ட் ஆஃப்டர் எவ்ரி பௌர்ணமி த ஸ்டாக் மார்க்கெட் ஐதர் கோஸ் சைட்வேஸ் ஆர் இட் கோஸ் ஃபார் அ லிட்டில் புல்லிஷ் ரேலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸாக வந்த அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ, அதாவது அந்த பௌர்ணமிலேருந்து +or-2 days இந்த லோ வந்து இட் டிட் நாட் ப்ரீச். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டாக் மார்க்கெட் ரேலிட் அப். லைக்வைஸ் அமாவாசை வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இட் கேம் டவுன் வெரி வெல். லைக்வைஸ் இந்த பௌர்ணமிக்கு வந்ததுக்கப்புறமும் லைக் 1-2 இந்த 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வென்ட் சைட்வேஸ் அண்ட் தென் இட் ஹஸ் ஸ்டார்டட் டு ரேலி அப். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியான்னு வந்து நம்ம பார்க்குறப்ப தெர் இஸ் அ கேப் ஹியர். ஸோ இந்த கேப் வந்து தெர் ஆர் செல் ஆர்டர்ஸ். ஸோ ஒரு கேப்பை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 3 types ஆஃப் கேப்ஸ். ஒரு ரன்அவே கேப், எக்ஸாஷன் கேப், கண்டினியூஸ் கேப்னு சொல்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி 3 கேப் சொல்லுவோம். ஸோ அந்த கேப் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். when a gap is forming while the stock is going up அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் சார்ட் ஆஃப் டைம். ஸோ அதே கேப் வந்து ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ தட் கேப் வில் என்ன சொல்கிறது வெரி வெல் சீக்கிரமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் May 5th to May 6th வந்து தெர் வாஸ் அ கேப். ஸோ இந்த கேப்பு வித்தின் தி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளேயே இட் ஹேட் க்ளோஸ்ட். லைக்வைஸ் the 27th May and the 30th Mayல பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அ கேப் இன் த ஸ்டாக். ஸோ திஸ் வித்தின் தி நெக்ஸ்ட் 15 days இட் ஹேட் ஆக்சுவலி க்ளோஸ்ட். லைக்வைஸ் கரண்ட்டாக இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு மினிமல் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தாலும் சரி, திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ வெரி குட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவலுங்கிறது திஸ் ட்ரெண்ட் லைன் கேன் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ளஸ் we do have gaps here. கேப் ஹியர்னு சொல்கிறப்ப வந்து திஸ் இஸ் அ செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. as of now there is no good news, as of now there is no good data. இல்லை வந்து இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுற மாதிரி வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் there is nothing. ஓவரால் குளோபல் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன், எவ்ரி திங் இஸ் கிராஷிங். ஸோ அதுபடி பார்க்குறப்ப அப்கமிங் வீக்ஸில் இந்த கேப்பை மார்க்கெட் ஐதர் ஒரு குவிக் கேப்பப்போ இல்லை வந்து பொறுமையாக இந்த இடத்துல ஒரு ரேலி கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்ட் ஆகி அகெயின் இந்த லெவலுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி we can see whatever is happening here. பட் அப்கமிங் வீக்லி கான்ட்ராக்டில் நான் வந்து நம்மளோட ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுது, ஆப்ஷன் செயின் இஸ் வேர் ஆல் தி இன்ஸ்டியூஷன் பீப்புள் சிட். ஸோ ஆப்ஷன் செயினை வச்சு நமக்கு வந்து ஒரு சின்ன டைரக்ஷன், ஒரு ரூட் வந்து கிடைக்கும். ஓகே, இன்ஸ்டியூஷன் இதைத்தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு ரூட் கிடச்சிரும். ஸோ இஃப் யூ சி 30th June இஸ் தி அப்கமிங் Thursday's எக்ஸ்பைரி. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 15,500 இஸ் சிட்டிங் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் as of now.
ஸோ 15500ல there are heavy put riders சொல்கிறப்போ they are the supporters of the market. They do not want the market to fall down. So these are more like betting on Nifty not falling down. அந்த மாதிரி these are all whatever data, whatever numbers that we all see here. இது வந்து this is purely only from the seller side and the institutional side. நம்மளோட ரீட்டைலர் டேட்டா வந்து இங்கே ரிஃப்ளெக்டே ஆகாது பிகாஸ் we don't have that much of என்ன சொல்கிறது ரீட்டைல் கேபிட்டல் டு ரைட்னா செல். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செல்லிங் அண்ட் பையின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஆப்ஷன் செல் பண்ணுற அளவுக்கு இந்த 65.6 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பர் லேக்ஸ்க்கு வந்து நம்ம ரீட்டைலருக்கு வி டோன்ட் ஹாவ் தி இனஃப் மணி பவர். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 15500 இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஆஸ் ஆஃப் நவ். 15500ங்கிறது இந்த லெவல், த சேம் லெவல் தட் வி மார்க்ட் ஆன் தி ப்ரீவியஸ் வாங்க பேசலாம் எபிசோட் 2ல 15500, 503, 15500 ரஃப்லி ஆன் அன் அப்ராக்சிமேட் ரேட் அங்கே தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஆன் தி அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸ் இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15900 to 16000 இந்த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 16000ன்னு சொல்கிறப்ப 16000 லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. இஃப் யூ சி ஐ வில் மார்க் ஹியர். ஸோ 16000 இங்கே இருக்குது. திஸ் இஸ் ஆஸ் பர் OA ரெசிஸ்டன்ஸ் ஃபார் 30th June. லைக்வைஸ் அதை தாண்டிச்சுன்னா 16000 கீழே 15900. ஸோ இது ரெண்டு தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான அப்கமிங் வீக்ஸுக்கான ரெசிஸ்டன்சஸ். ஸோ நிஃப்டி கம்மிங் வீக் அதாவது தேர்ஸ்டேக்குள்ளே சம்வேர் அரவுண்ட் ஹியர் இந்த பாயிண்ட்டுக்கோ இல்லை இந்த 2 பாயிண்ட்டுக்கிட்ட வர்றப்ப we can expect selling. ஸோ லைக்வைஸ் நம்ம வந்து we always take lead from the சிங்கப்பூர் நிஃப்டி. நம்மளோட மார்க்கெட் ஆல்வேஸ் ஓப்பன் பண்ணுறப்ப நம்ம மார்க்கெட் கேப் டவுனா இல்லை கேப் அப்பில் இருக்கா அப்படிங்கிறத சிங்கப்பூர் நிஃப்டிலேருந்து நம்ம லீட் எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு தகுந்தபடி கம்மிங் மண்டேயில் வந்து கேப் அப் ஆகுமா ஆகாதாங்கிறது we can very well check it now. ஸோ இப்போது சிங்கப்பூர் நிஃப்டி கடைசியாக எவ்வளோ நம்பரில் க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ வந்து 15859 இருக்குது. திஸ் இஸ் சம்வேர் க்ளோசர் டு 15900. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ், நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறது மேட்சிங் வித் தி OI டேட்டா அண்ட் வித் தி ப்ரைஸ் ஆக்ஷன் டேட்டா ஆல்சோ. ஸோ நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் வந்து கம்மிங் வீக்குக்கான ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். லைக்வைஸ் ஆன் தி டவுன் சைட் இஃப் திஸ் நம்பர் இஸ் ப்ரீச்ட், அதாவது இந்த 15000ங்கிறது எப்படி திஸ் இஸ் அ சைக்காலஜிக்கல் நம்பர் 15000 அப்படிங்கிறது. இப்போது மார்க்கெட் வந்து 17Kவை ப்ரீச் பண்ணுறப்ப லாட் ஆஃப் பீப்புள் தாட் அகெயின் ஓகே இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்து மேலே போயிடும் அப்படின்னு. பட் இட் டிட் நாட். அங்கேருந்து பிரேக் ஆகி இட் கேம் டு 16000 வந்தப்போ தே தாட் ஓகே 16000 வந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் இட் ப்ரீச்ட் அண்ட் கேம் டு 15183. அதே மாதிரி ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம வில் டேக் இட் ஆஃப் த போர்ட். ஸோ 15503 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டவுன் சைட் நம்பர் அண்ட் 15900. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அப்கமிங் வீக்ஸில் மார்க்கெட் ரேஞ்சாக இருக்க போகுது. அண்ட் இஃப் திஸ் இஸ் ஆல்சோ broken 15500 கேன் பி எக்ஸ்பெக்டட் வெரி மச் சூனர் இஃப் திஸ் இஸ் ஆஃப். ஸோ நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். அண்ட் நவ் செக்கிங் ஆன் டு தி பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ். இப்போ அதே ஆப்ஷன் செயினில் பேங்க் நிஃப்டி ஐல் சேஞ்ச். And coming expiry contract க்கு bank nifty we have a very much strong support under 33000. ஆனால் ஈக்குவல் ஃபைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33500. பிகாஸ் கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் இஃப் யூ சி தே ஆர் ஆன் அன் ஈக்குவல் லெவல். ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த டேட்டா டைனாமிக்காக மாறலை. இங்கேயுமே வந்து புட் ரைட்டர்ஸோட OI சேஞ்ச் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது கம்பேர்ட் டு தி கால் சேஞ்ச். ஆனால் இது வந்து இன்ட்ராடேயில் வந்து வந்த OI சேஞ்ச். ஸோ மண்டே ஓப்பன் ஆகிறப்ப செல்லர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்டெப் இன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வி நீட் டு செக் இன். ஸோ இப்போதைக்கு இம்மீடியட்டாக 33500 இஸ் கோயிங் டு 33500 to 700 இஸ் கோயிங் டு பி அ சைட்வேஸ் ஹர்டில் ஃபார் பேங்க் நிஃப்டி. அண்ட் அதை தாண்டிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஹேஸ் தி கேப்பபிலிட்டி டு ரீச் த்ரூ 34000 ஃபார் தி அப்கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி. இல்லை இதையும் கீழே ப்ரீச் ஆகி போச்சு அப்படின்னா 33000க்கு பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வீக்லி டேட்டாக்கு நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கிறேன். அண்ட் இஃப் ஐ ரீசெட்
So we can find a parallel channel over here. If you see in the highs இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா I can have a parallel channel. ஸோ ஆஸ் பர் தி சேம் அந்த மூன் ஃபேஸஸ் அந்த லூனார் சைக்கிளை வச்சு நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் கேவ் அ குட் மூவ். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலை தாண்டி மேலே போக முடியல. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே தான் வந்து அகெயின் இட் டுக் சப்போர்ட். போன வீக்கும் சரி அதுக்கு முந்தின வீக்கும் சரி இதே நம்பர் 32,400 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் வந்துருக்கு. ஸோ இனிமே 32,400 வரும்போது பேங்க் நிஃப்டி வில் ஆல்வேஸ் பவுன்ஸ் ஃப்ரம் ஹியர். அண்ட் இம்மீடியட்டாக பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கேப் இஸ் வேலிட் ஹியர். லைக்வைஸ் நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு கேப் பார்த்துருந்தோம். அண்ட் லைக்வைஸ் பேங்க் நிஃப்டி ஆல்சோ ஹேஸ் அ கேப். ஸோ இந்த கேப் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து வி நீட் டு மானிட்டர் வந்து அப்கமிங் வீக். ஸோ அப்படி பார்க்குறப்ப திஸ் நம்பர் 33,777 இது ஒரு ஃபேன்சி நம்பரே வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் ஆல்வேஸ் ரியாக்ட்ஸ் டு ஃபேன்சி நம்பர். அது நீங்கள் பாஸ்ட் டேட்டாவில் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நம்பரை தாண்டி போகிறப்ப திஸ் கேப் கேன் பி ஃபில்ட், யூ கேன் ஹிட் அ ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடத்துக்கு மேலே தாண்டி போகிறதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு இப்போதைக்கு சான்சஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா தெர் இஸ் அ க்ளீன் டிரான்சாக்ஷன், ஃபுல் ஃப்ளெஷ்டாக கேண்டில் போயிருக்கு. the next 2 weeks அந்த கேண்டிலோட ஃபுல் பையிங் எல்லாத்தையுமே வந்து ஈட்டப் பண்ணி இந்த இடத்துல கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த இடம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 34,357. இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், 34,000 ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் இதுதான். இண்டெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக நமக்கு இப்படி ஓரளவுக்கு தான் தெரியும். பட் வென் யூ கோ ஆன் அ டீப்பர் லெவல், ஸோ ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஆன் தி நிஃப்டி சைடு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அப்போ வந்து வி கேன் கேஜ் வெரி மச். இப்போதைக்கு இஃப் யூ சி தி ஐடி சைடு தே கேவ் அ வெரி குட் ஃபால் ஃப்ரம் ஆல் தி இது. ஸோ டெக் மஹிந்திராவாக இருக்கட்டும் ஆர் விப்ரோ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இட் இஸ் ஆன் அ வெரி ஹியூஜ் டிஸ்கவுண்ட். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி யாராவது வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திஸ் வாஸ் தி ரைட் டைம் டு, என்ன சொல்கிறது, ஒரு லாங் டேர்ம் நீங்கள் போகிறப்ப திஸ் இஸ் அ குட் டைம் டு பை த ஸ்டாக். ஸோ கரண்ட்லி இன்ஃபோசிஸ் இஸ் சிட்டிங் ஆன் திஸ் ட்ரெண்ட் லைன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ ஒரு லோ ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டில் வி ஆர் ஆன் திஸ் வீக்லி டேட்டா. ஸோ இஃப் யூ சி திஸ் இஸ் அ ஹை, லோ, லோவர் ஹை, அகெயின் இட்ஸ் அ லோவர் லோ. ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை படி வச்சு பார்க்கும்போது அப்கமிங் டேஸில் இந்த கடைசி ஹையிலேருந்து இந்த கடைசி லோவுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது எந்தெந்த இடத்துக்கு பாசிபிளாக வந்து இன்ஃபி கேன் பாசிபிளி பவுன்ஸஸ். It can possibly bounce up to 38%, which is 1578, and the 50%, which is 1645. ஏன் 50% அப்படின்னு சொல்கிறப்போ இந்த செல் ஆன் ரைஸுமே வந்து சேம் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்ட்டில் தான் வந்து தே வில் ஆல்வேஸ் டூ. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தே கேன் மோர் பாசிபிளி செல் ரேதர் தேன் இங்கே வந்து அவங்க செல்லிங் போடுறத விட மேலே வந்து கொஞ்சம் பையர்ஸ் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில் பார்க்குறப்ப லாஸ்ட் வீக் வந்து வீனோ ஆஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி கடைசி 2 வீக்குமே ஒரே டேட்டா தான். இஃப் யூ சி 1371 1456 தான் இந்த வீக்கும் இருந்திருக்கு, போன வீக்கும் இருந்திருக்கு. பட் வாட் பீப்புள் வில் சி இந்த க்ரீன் கலர் கேண்டில் அண்ட் க்ரீன் கலர் டேட்டா அந்த பாசிட்டிவ் பர்சன்டேஜை வச்சு தே வில் திங்க் தட் இன்ஃபி ஹேஸ் டர்ன்ட் அண்ட் இட் இஸ் டைம் டு என்டர் இன் டு த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தே வில் திங்க். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரீட்டைலர்ஸை ஏமாற்றிட்டு இட் வில் கோ ஹியர், ஹாவ் அ பவுன்ஸ், தென் இட் வில் ஃப்ளிப் பேக் ஓவர் ஹியர். ஸோ அப்படி வரும்போது 1644, 1573 and 1351 are the important upside and downside numbers. பட் ஒரு கரண்ட்டாக ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், தி பேஸ்மெண்ட் ஆஃப் எனி ஸ்டாக் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப ஒரு டபுள் டாப் போட்டுட்டு டபுள் டாப்போட ஹைட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் ட்ரெண்டு சேஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த 1576ஐயும் தாண்டி ஒரு நார்மல் ஒரு ரீடெஸ்ட் இன்ஃபி வச்சா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் கோயிங் டு ஓவர் டு தி நெக்ஸ்ட்டு ஹெவி வெயிட் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி இட் இஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த லெவல் வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தப்போ வி மென்ஷன்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கீ சப்போர்ட் லெவல்ஸ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி. இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆச்சுன்னா தேர் கேன் பி மோர் ஃபால் எக்ஸ்பெக்டட் இந்த ஸ்டாக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டில் அகெயின் வி ஆர் சிட்டிங் இன் டு தி வீக்லி டேட்டா. ஸோ வீக்லி டேட்டா படி ஆர்எஸ்ஐயும் எடுத்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா திஸ் இஸ் தி கோவிட் ஃபால்
and we had the overbought region twice. So ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து we had the overbought region, and now from this we are heading over to the oversold region. And HDFC Bank பொறுத்த வரைக்கும் this has plotted a partial head and shoulder pattern. So head and shoulder, triple top, எப்படி சொன்னாலுமே வந்து this has into the bearish area. And moreover this can be considered as a retest for the stock. So இந்த இடத்துல ஒரு retest எடுத்துட்டு and again it can possibly drop down to 1249. So this is the next expected support levels for HDFC Bank, because இது வந்து ப்ரீ கோவிட் லெவல். நம்ம ஆல்வேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இப்போ யூஎஸ் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து வாட் வி கெப்ட் ஆஸ் அ பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வி கெப்ட் தி ப்ரீ கோவிட் லெவல்ஸ் ஆஸ் தி பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அப்போ தான் வந்து எக்கானமிஸ் வேர் சிட்டிங் இன் டு தி நார்மல் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ப்ரீ கோவிட் லெவல்ஸ் ஆர் ஒன் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கரண்ட்லி. ஸோ அப்படி பார்க்குறப்ப கரெக்டாக அந்த 13-14 இந்த நம்பர்லேயே வந்து it is trying to bounce up, but the trend is currently still down. If you all see, if I connect these highs, so the trend is currently still down. So in the key levels are very much important. The 14,000 is a psychological level. So inge poite HDFC Bank can possibly resist and then come back down to a 1247 level. Reason is RSI data is not very good. Likewise upcoming மந்த்லி எக்ஸ்பைரி, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரிஸ், பட் ஸ்டாக்ஸுக்கு வந்து we can have monthly expiries. ஸோ அப்படி இருக்கிறப்ப when we see on 30th June the highest resistance price action படி I told you it is 1400 psychological number. Likewise option chainலையுமே பார்த்தீங்கன்னா the same number is matching. So 1400ல there is n number of 38 lakhs call writers are currently sitting in. So 1400 can be a good resistance for HDFC Bank. And going to the next heavyweight, which is Reliance Industries. Likewise Reliance in the parallel channel. Okay, இது வந்து ஒரு simple formula. என்னைக்குமே when you see a chart pattern which is rising up, அதோட அவுட்புட் வந்து it will always fall. அதே மாதிரி when you see a chart pattern is falling down, அதோட அவுட்புட் வந்து it will always go up. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் வந்து இப்படி இருக்கும். ஒரு ஃபாலிங் வெஜ் ஒரு சார்ட் ஒரு ப்ரைஸ் இப்படி வந்திருக்கும். வந்தோடனே ஃபாலிங் வெஜ்ஜோட அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ புல்லிஷ் மூவ். அதே மாதிரி இஃப் யூ see a rising சேனல், இப்போ ஸ்டாக் வந்து இந்த சேனலில் இப்படியே ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரைசிங் சேனலோட ஒரு அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால். ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபாலிங் பேட்டர்ன்ஸ் ரைசிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக ஈஸியாக பிரித்தோம் அப்படின்னா we can very well easily guess where all the stocks are going for. ஸோ இந்த டீட்டெயில் படி பார்க்குறப்ப தி ரிலையன்ஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ட்ரேடட் ஸ்டாக் இன் ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே ஈக்விட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் அண்ட் தேர்ட். நான் ஏன் தேர்டுன்னு சொல்கிறேன்னா whenever there is a first time resistance happening in the stock, again அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நடந்துட்டு கீழே வரும். இது வந்து ஓவராலாக வீக்லி இஃப் யூ see the stock is trying to come back to the same support. ஆனால் still you won't believe ஒரு வீக்லி டேட்டா படி ரிலையன்ஸ் இஸ் சிட்டிங் ஆன் அன் அப் ட்ரெண்ட். இஃப் யூ see ஏன் அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறேன்னா பிகாஸ் இந்த லோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோஸ் வேல்யூஸ் வந்து தே ஆர் ஸ்டில் தே கெப்ட் கோயிங் அப். ஸோ நிஃப்டியோட லோ வந்து கட்டாயி கீழே வந்துருச்சு, பட் இப்போ வந்து ரிலையன்ஸோட லோ வந்து கட் ஆகலை, which means இந்த 24-22 this low is very very important for Reliance. So இந்த level breach ஆகும் பட்சத்தில் Reliance can next come land on 2309. This is as per price action analysis candlestick patterns படி எப்படி இருக்குது அப்படின்னு. And also ஒரு weekly data படி we can have a divergence. So if you see the price is flat but the RSI is making lower highs. So இப்படி படி பார்க்கும்போது let's head on to the option chain data. So option chain data படி if I go over to Reliance படி பார்த்தீங்க அப்படின்னா immediate support is currently standing. இப்போ வந்து put writers வந்து 9.5 at 2400 and 25,000ல there are 10 lakh. If you see
25,000ல 10 lakh and 24ல 9.5 and on the resistance level 26,000 தான் இப்போதைக்கு ஹையாக இருக்குது. 26,000 which is this area. ஸோ கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இந்த லெவல்ஸ்குள்ளேயே வந்து அதாவது இந்த ப்ரீவியஸாக இந்த லெவல்ஸ் திஸ் தி ப்ரீவியஸ் வீக்ஸ் லோ அண்ட் தி கரண்ட் வீக்ஸ் லோ. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து சப்போர்ட். அண்ட் கீப் அன் ஐ வெரி க்ளோஸ் ஐ ஆன் ரிலையன்ஸ். இந்த லோ வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். வாட் இஸ் திஸ் நம்பர்? இட் இஸ் 2420. கையோட போய் அனலைசிஸ் வந்து நம்ம அலர்ட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ரிலையன்ஸ் 2420. திஸ் இஸ் பிலோ. சார் சார் இப்போ சென்சிபிள் நம்ம அலர்ட்ஸ் போடுறதுக்கு தனியாக நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா இல்லை ஜெரோதாவே போதுமாங்க சார்? இல்லை ஜெரோதாவே போதும். ஜெரோதா, ஆலிஸ் ப்ளூ, மற்ற எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே அக்செப்டட் ப்ரோக்கர்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலே வந்து யூ வில் கெட் வாட்ஸ்அப் அலர்ட்ஸ் ஃப்ரம் சென்சிபிள். ஓகே சார். சார் அது தனியாக பே பண்ணுமா சென்சிபிளுக்கு? இல்லை திஸ் இஸ் அ ஃப்ரீ. இதுதான் ப்ரோவில் வராது, இது ஃப்ரீயில் தான் வரும். ஓகே சார். ஓகே சார். அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஐசிஐசிஐ பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துட்டு ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலன்னா சாமி குத்தம் ஆகிடும். ஸோ அதனால் ஐசிஐசிஐ பேங்க் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ தி ஐசிஐசிஐ பேங்க்குமே வந்து ரிலையன்ஸ் மாதிரி தான். இட் ஹேசன்ட் broken தி ட்ரெண்ட். இஃப் யூ சி திஸ் இஸ் அ சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். ஆனால் இந்த பேட்டர்ன் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த சைடில் வந்து ஸ்டாக் இஸ் கோயிங் டு கோ ஃபார் அ ஃபால். பட் நம்மளோட ஆர்எஸ்ஐ ஃபார்முலா என்ன? ஒரு ஓவர் சோல்டு, அதுக்கு அடுத்தது ஒரு ஓவர் பாட், ஒரு ஓவர் பாட் அதுக்கு அடுத்தது ஒரு ஓவர் சோல்டு. ஸோ ஆர்எஸ்ஐ இஸ் கரண்ட்லி மேட்சிங் த ப்ரைஸ். ஸோ கரண்ட்டாக வந்து எந்த வித என்ன சொல்கிறது, அந்த ஹிடன் டைவர்ஜென்சஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் ஹேஸ் ஆல்ரெடி ரீடெஸ்டட் திஸ் ப்ரீவியஸ் கோவிட் லெவல்ஸ் அண்ட் வென் வி செக் வித் தி FIBO values, the price is sitting at a very premium price. ஸோ இந்த 713ங்கிறதே ஐசிஐசிஐ பேங்க்குக்கு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும், அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் இன் டு தி இதுதான் ப்ரீமியம் ஏரியா தான். ஸோ அப்கமிங் டேஸ் இந்த 670ங்கிற இந்த லெவல் வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரைஸ் பிரேக்கிங் பிலோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஐசிஐசிஐ பேங்க் டு 640. ஸோ இதே மாதிரி தான் வந்து டாடா ஸ்டீலுக்கு வந்து வி மார்க்ட் அப் டு 2 சப்போர்ட் லெவல்ஸ். ஒரு வாங்க பேசலாம் எபிசோடு 2ன்னு நினைக்கிறேன், 2வா 1ஓ. அதில் வந்து டாடா ஸ்டீல் வந்து 903க்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தோம். 903. அதுக்கு முன்னாடி இன்னொரு அலர்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பிரேக் பண்ணி இட் ஹேட் கம் டவுன். ஸோ சார் 903 and 984 சார். 984 கரெக்ட். 984 தாண்டி இப்போ 903ல இருக்குது. சரி, 800 வந்துல சார் 850 வந்துருச்சா? நான் அந்த சைடு 852 சூப்பர். தென் அடுத்து இந்த லெவல் தான் 748க்கு. சூப்பர்லாம் இல்லை சார், ரொம்ப கீழே போயிடுச்சு. இதெல்லாம் அதாங்க, அதாவது இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த மீமில், இஃப் யூ ஹவ் பாட் பிட்காயின் இந்த இயர் ஆஃப் 2008 நீ வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பான்னு சொல்லி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன். ஸோ அதே இது நிறைய பேர் வந்து ஆப்போசிட் சைடில் மீம் யாருமே போட மாட்டேங்கிறாங்க. இஃப் யூ ஹவ் பாட் பிட்காயின் அட் தி இயர் ஆஃப் 2020 நவ் யூ வுட் ஹவ் யுவர் பாக்கெட்ஸ் வுட் ஹவ் ஒயிட் அவுட்னு சொல்லி யாருமே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டாடா ஸ்டீல் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் டு திஸ் லெவல், இந்த 2018 லெவலுக்கு வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ தான் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே பிரேக் ஆகுது. அண்ட் வீக்லி டேட்டா படி வி ஆர் கெட்டிங் இன் டு அ வெரி ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட்டில் வர இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் லெவல் 837, இது வரைக்கும் இந்த ரேஞ்சில் டாடா ஸ்டீல் வில் பி சிட்டிங் ஃபார் சம் டைம். கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் செல் பண்ணிவிட்டு, பிகாஸ் வென் யூ சி திஸ் இஸ் அ ரேலி டைப், நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல தேர் ஆர் பை ஆர்டர்ஸ், அன்சாட்டிஸ்ஃபைட் பை ஆர்டர்ஸ், அதாவது அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்கிறத விட அன்ஃபில்டு பை ஆர்டர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஹியர். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பை ஆர்டர்ஸ்லாம் எப்போ செல் ஆகுதோ, எப்போ செல் பண்ணி முடிக்கிறாங்களோ, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட்டு தாராளமாக ஃபுல்ஃபில் ஆகி இட் கேன் வெரி வெல் கம் டு 751. லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு இன்னும் நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்து சூப்பரான ஒரு ஸ்டாக் வந்து இட் இஸ் கம்மிங் டவுன். அண்ட் எல்ஐசி இப்போ ரீசெண்டாக நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம். எல்ஐசியோட இந்த 651 லெவல் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளோட அந்த மேஜிக் 1.618 லெவலுங்கிறது இட் இஸ் கம்மிங் டவுன், ப்ளஸ் இட் இஸ் ஃபார்மிங் அ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஆன் அ டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த பேஸ், இந்த கரண்ட் பேஸ் இப்போ இருக்கிறது 75 மினிட் டேட்டா, வில் ஸ்விட்ச் ஓவர் டு டெய்லி டேட்டா.
ஸோ இந்த ரெண்டு லோஸ் 650 660ங்கிறது பிரேக் ஆச்சுன்னா we can very well expect 651 very sooner. எல்ஐசி வந்து லாட் ஆஃப் பீப்புள். ஸ்ரீஹரி நீங்கள் தான் வந்து 5 லாட் வாங்கியிருந்தீங்களா எல்ஐசி 4 லாஸ்ட்டு? lot சார். ஓகே, லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குது. ஓகே ஆமாம் சார். ஓகே ஓகே. ஸோ அதுதான். அண்டு செக்கிங் ஓவர் பேடிஎம், எனக்கு தெரிஞ்சு பேடிஎம் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்காவது இட் கேன் கோ ஃபார் சைட்வேஸ் மூவ். இப்படி தான் போயிட்டுருக்கும். அன்லஸ் ஆர் அன்டில் விஜய் கேடியாஸ் கம்மிங் அப் ஃபார் வித் அ பியூட்டிஃபுல் எனி ஸ்ட்ராட்டஜி, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. அண்ட் ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், கரெக்டாக ஞாபகத்துக்கு வருது. ஜொமேட்டோ இப்போ ரீசெண்டாக க்ராஃபர்ஸை வந்து தே ஆர் கோயிங் டு அக்வயருங்கிறது மாதிரி பழைய நியூஸ் தான் அது. ஆனால் அஃபிஷியலாக பேப்பரில் பிரிண்ட் ஆகி இப்போ தான் வருது. அண்ட் திஸ் லெவல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரீடெஸ்ட் ஃபார் ஜொமேட்டோ 75.05. ஸோ இந்த லெவலில் ஜொமேட்டோ அடித்து இதை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா தென் இட்ஸ் ஆல் குட் டேஸ் ஃபார் ஜொமேட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா if I connect all these highs, this is sitting at an important confluence level. ஏன்னா ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, ப்ளஸ் ஒரு ப்ராப்பர் கேண்டில் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து எப்போ பிரேக் ஆகி இட் இஸ் கோயிங் அப், ஸோ தென் இட் ஹஸ் ப்ராபபிலிட்டிஸ் டு ரீச் ஓவர் ஹை. அண்ட் வேறு என்ன, வேறு ஆமாம், ஹெவி வெயிட்ஸ்ன்னு பார்க்குறப்ப இப்போ ரிலையன்ஸை தவிர, ரிலையன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ தவிர தி அதர்ஸ் தே ஆர் நாட் இன் டு மச் ஆஃப் அ பிக் அப் ட்ரெண்ட். அண்ட் அதுவுமே வந்து கொஞ்சம் ஊசலாடிட்டு தான் உட்காந்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி லெவல்ஸ். நான் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலகிராமோட அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஃபைசி நிஃப்டியில் வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட இமேஜ் லிங்க் வந்து வீல் டேக் அண்ட் வீல் ஆட் இட் இன் டு தி டெலகிராம் குரூப். காப்பி லிங்க் டு சார்ட் இமேஜ். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்க பேசலாம் எபிசோடில் வர்றப்ப, ஆர் இந்த தேர்ஸ்டே எக்ஸ்பைரி வர்றப்ப we can very well come see what is happening and what has brought out. And HDFC பார்த்தோம் இல்லையா, HDFC Bank, we saw it on a weekly data. Yes, 1400 was an important level on HDFC. And we also saw Infosys. IT ஸ்டாக்ஸ்லாம் எப்படியுமே வந்து they'll start to zoom up and they'll start to come up. ஏன் ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வென் இந்தியாவுக்குன்னு ஒரு கிரிப்டோ காயின் அந்த மாதிரி எதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்ஸுக்கு இந்த இப்போ இன்ஃபோசிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது டெவலப் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, டேக்ஸுக்கான பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்படி டெவலப் பண்ணி கொடுக்குறப்போ ஒவ்வொரு பேங்க் வந்து தே வில் ஆப்வியஸ்லி கோ ஃபார் அ வெண்டார். ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுற கம்பெனிஸ்ட்டை போய் தே வில் ஆஸ்க் ஃபார் அ சிஸ்டம்ஸ் அப்கிரேட். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் நான் சொல்கிறது இந்த நியர் ஃப்யூச்சர், ஸோ ஒரு கிரிப்டோ இந்தியாவுக்கான ஒரு கிரிப்டோ காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு சிஸ்டம் டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறப்போ இன்ஃபி, டெக் மஹிந்திரா, விப்ரோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் வந்து தீஸ் பீப்புள் ஹாவ் டு கம். ஸோ அப்படி பண்ணுறப்ப, அப்படி ஒரு கொலாபரேஷனில் இருக்கிறப்போ கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ சார் பட் இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி டிசிஎஸ் தானே சார் போகும், அப்படி இல்லையா? இது வந்து ஒரு டெண்டர் மாதிரி கொடுப்பாங்க. இது வரைக்கும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கரண்ட்டாக டெண்டர் வந்து யார் வந்து பிட் பண்ணுறாங்க, அந்த பிட்டிங் அமௌண்ட்டை வச்சு தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி போகும். ப்ளஸ் யூடியூப் லைவில் வேறு இருக்கும், மக்களை யாராவது பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, உள்ளுக்குள்ளே யாருக்காவது வந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஜாஸ்தி இருக்குது, ஓகே இவங்க பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஆள்கிட்ட இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு தான் வந்து போகும். we all know what happened when the tax new website came online, which was developed by Infosys. So there was a lot of flaws, lot of drawbacks. நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து குவிக்காக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ தீஸ் ஆல் ஹேப்பன்ஸ். பட் இருக்கிறப்ப இந்தியாவில் விட வெளியில் இருக்கிற சிஸ்டம்ஸ்க்கு போயிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இதுக்குள்ளேயே பண்ணுறது தான் வந்து சீப். ஸோ அதுதான். சாரி குணசேகரன் அண்ட் ஜுனைத், வெல்கம் டு வாங்க பேசலாம் எபிசோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் டாக், ஒரு
அப்கமிங் வீக்லி அனாலிசிஸை நான் தனியாக யூடியூப்பில் பண்ணாமல் ஒரு கூகுள் மீட்டில் மெம்பர்ஸோட ஓப்பன் பப்ளிக்கோட வந்து வி ஆல் வில் ஜாயின் அண்ட் டூ. ஸோ அதுதான் வந்து ஷோ ஃபார்மேட்டு. ஸோ ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணதில் கூகுள் மீட்டில் உங்கள் பேரை நான் செக் பண்ணலை. வெல்கம் டு தி எபிசோட். தேங்க்ஸ் பிரசன்னா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யாரும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஓப்பன் டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் வில் பி கீப் போஸ்டிங் அப்டேட்ஸ் ஓவர் தேர். இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் வில் டேக் தட் ஆர் வி கேன் ரேப். எஸ் சார், வி கேன் ரேப் சார். எனக்கு எதுவும் கொஷின்ஸ் இல்லை சார். ஷோர். குணசேகரன், உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இல்லை, ஏதாவது அனாலிசிஸ் எதுவும் இருக்கா? உங்கள் அனாலிசிஸ் பார்த்தேன், அது கரெக்டாக இருக்குது. திஸ் இஸ் கரண்ட்லி இன் டு தி ரிலீஃப் ரேலி. இது வந்து ஒரு புல்லிஷ் மூவ்னு நினச்சி யாரும் உள்ளே போய் மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு 2 minutes சைலன்ஸ், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஷோர். ஓகே, சூப்பர். ஓகே தென். ஓகே, தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் எவ்ரிபடி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். பை. பாய் பிரசன்னா. Yeah, bye. Thank you. Yeah, thank you.